தொடர்ந்து நம்ம ஹெல்த் டிப்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமாக மூட்டு வலிக்கு நம்ம செய்ய வேண்டிய சாப்பிட வேண்டிய ஒரு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். செய்ய வேண்டிய ஒரு 4-5 விஷயம் இருக்கு. அதை எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது சொன்னா சாப்பிட்டுக்கிறீங்க, ஏதாவது தடவை சொன்னா என்ன பண்றீங்க, தடவிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்ப சரியாகும், மறுபடியும் என்ன ஆயிரும், வந்துடும். ஏன்னா நம்மளுடைய மருந்துகள் அப்படிங்கிறது வந்திருக்கிறத தான் கியூர் பண்ணும். ஆனா அதோடைய ரூட் காசை எது கியூர் பண்ணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது அதோடைய ஆணி காரணங்கள், அந்த வேர் இருக்கு பாருங்க, அந்த வேரை நமக்கு முழுசா அறுக்கிறதே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸே மாத்தணும். அப்ப நீங்க எப்பயாவது மூட்டு வலிக்கெல்லாம் நீங்க மருந்து எடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், முழுசாவே உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸை மாத்தாம எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா டக்குன்னு அப்ப சரியாகும், மறுபடியும் வந்துடும். நிறைய பேர் அதை குறை சொல்லிட்டே இருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் மாத்திரையை வாங்கி போட்டா அது நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் இன்னும் அது சரிப்பட்டு வரதுல திரும்ப திரும்ப வந்துடுதுங்கிறாங்க. அப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸையும் மாத்திக்கணும். முதல்ல நிறைய பேருக்கு மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, புளி அதிகமா சாப்பாட்டுல சேர்த்தக்கூடிய குடும்பத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூட்டு வலி வரும். சிலர்லாம் எதை எடுத்தாலும் புளி ஊத்தி தான் வைப்பாங்க. ஒரு சாம்பாருக்கு கூட புளி ஊத்தி தான் வைப்பாங்க. மாசத்துக்கு பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல புளியை பயன்படுத்திட்டு இருக்க குடும்பமா இருப்பாங்க. முதல்ல புளியை அதிகமா பயன்படுத்துறதை தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு வயசாகும் போது மூட்டு வலி வரும். சரி வந்துருச்சு, இனிமேலாவது நீங்க தவிர்த்துக்கோங்க. முடிஞ்சா விட்டுருங்க, புளியே எதுலையுமே சேர்த்தாதீங்க. ஏதாவது எப்பயாவது நாங்க காரக்குழம்பு சாப்பிடுவோம், புளிக்குழம்பு சாப்பிடுவோம், அதுல கொஞ்சம் புளி ஊத்துவோம், அது ஒரு டேஸ்டுக்காக தான் அப்படின்னா ஓகே. மத்தபடி எதை எடுத்தாலும் புளி புளி புளின்னு சொல்லிட்டு புளியை கரைச்சு குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தவிர்க்கணும். 1. 2வது, சில்லுன்னு சாப்பிடுறது, ஐஸ்கிரீமு, சில்லுன்னு குடிக்கக்கூடிய தண்ணி, அந்த மாதிரியான விஷயத்த நீங்க தவிர்த்துக்கோங்க. சில்லுன்னு எதையுமே உள்ள கொடுக்காதீங்க. அதுவும் உங்களுக்கு மூட்டு வலிக்கு காரணமா இருக்கும். 2வது. 3வது பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் முடிஞ்சாவே பொதுவாகவே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பலவீனம் நமக்கு கிடைக்கும். அதனாலேயே உங்களுக்கு மூட்டுல நேரம் கொஞ்சம் நாள் பட வயசாகும் போது வலி வர இருக்கும். அதனால எலும்பை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம அப்பப்ப எடுத்துக்கிறது. அது உங்களுக்கே தெரியும். கால்சியம் ரிச்சா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பால், வெண்ணெய், இந்த மாதிரி பன்னீர், அந்த மாதிரி விஷயங்களும் சரி. அதே மாதிரி உளுந்தங்களி இதெல்லாம் எடுத்துப்பாங்க. எதுக்காக, அதெல்லாம் நல்லா வலுப்படுத்தி கொடுக்கும்ட்டு. அதெல்லாம் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே எடுத்துட்டு வந்தாதான் பின்னாடி வலி வராம இருக்கும். அப்ப அதை நீங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா, மாதவிடாய் சமயத்துல நம்ம சில விஷயத்த எலும்பு பலப்படுத்துறதுக்கு எடுத்துக்கணும். இல்லாட்டினா உங்களுக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இதெல்லாமே வந்துடும். சரி, இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா, கிழங்கு ஐட்டம் சிலதெல்லாம் நிலத்துக்கடியில விளையக்கூடிய கிழங்கு. நிலத்துக்கடியில பீட்ரூட், கேரட் எல்லாமே நிலத்துக்கடியில தான் விளையுது. ஆனா நம்ம பீட்ரூட், கேரட்லாம் அதிகமா சாப்பிட மாட்டோம். சாப்பிடுவோம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஓகேதான். அது இல்லாம கிழங்கு ஐட்டம்ல பாத்தீங்கன்னா நிறைய கிழங்குகள் சேர்த்துவாங்க. அந்த மாதிரி சேர்த்துறது சில டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலருக்கு மூட்டு வலி வர்றதுக்கான காரணமா இருக்கு. அது இல்லாம அஜீரண பிரச்சனை இருக்கும். மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, கூடவே பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கும்பாங்க. அதே மாதிரி கூடவே பாத்தீங்கன்னா அஜீரண பிரச்சனை இருக்கும்பாங்க. சாப்பிட்டது என்ன சரியா செரிக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அஜீரண பிரச்சனை இருக்கவங்கள என்ன பண்ணணும், ஜீரணத்துக்கு தகுந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக இந்த இஞ்சி இதெல்லாம் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் எடுத்துக்கும் போது என்ன நல்லா உங்களுக்கு ஜீரணமாகும். அதனால பொதுவாகவே சாப்பாடு நார்மலா செரிக்கிறத விட இந்த ஜீரகத்தண்ணி குடிக்கிறது, இஞ்சி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு அதை ஜீரணிக்கக்கூடிய வேலையும் நீங்க என்ன பண்ணணும், செஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசுல ஆயிட்டா இன்னைக்கெல்லாம் சீக்கிரமா சாப்பிட்டா செரிக்கிறது இல்லை. அப்ப ஹெவியா சாப்பிடும் போது, செரிக்காத போதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சாப்பிட ஆரம்பிச்சிடணும். சிலருக்கு வெறும் வயிற்றுல சாப்பிட்டா அப்படியே ஊறிக்கும், அப்படியே உப்பி போயிடும், வயிறெல்லாம் உப்பி போன மாதிரி ஆயிடும், காரம் சாப்பிட்டா சேராதுமாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வெறும் வயிற்றுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆசிட் இருக்கக்கூடிய அதிகமா இந்த காரம் ஐட்டம்லாம் எடுக்காம லைட்டா ஏதோ ஒரு மைல்டா ஒரு சின்ன ஒரு ஃப்ரூட்ஸை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சாப்பாடு எடுக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்தா அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். இது இல்லாம வெந்தயத்துல உங்களுக்கு நார் சத்து அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு மூட்டு வலியும் குறையுது, மலச்சிக்கலும் போகுது அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்துக்கும் மேல வெயிட் நீங்க குறைக்கணும். பிஎம்ஐயை மெயின்டைன் பண்றதுல பிஎம்ஐ என்னன்னா பாத்தீங்கன்னா உங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட். ஒருத்தர் 5 அடி இருந்தா இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும், ஒருத்தர் 5.25 அடி இருந்தா இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்குள்ள வந்துடணும். பொதுவா எப்படி வெயிட் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு 50-55 கிலோகிராம் இவங்க இருக்கலாம் அப்படின்னு இருந்தா நீங்க 50-55க்குள்ள மெயின்டைன் பண்ணிக்கணும். அதனால பிஎம்ஐ மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம். கொஞ்சம் எக்ஸசைஸும் செய்யணும். எக்ஸசைஸ்னா நீங்க வேற எதுவும் செய்வேன்னா நீங்க நடந்தீங்கன்னாவே போதும். ரொம்ப அதிகமா நடக்கிறதும் தப்புதான், அதே மாதிரி நடக்காமயே இருக்கிறதும் தப்புதான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கிராஜுவலா காலையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போறது ரொம்ப முக்கியம். மைல்டா போனா கூட போதும். அது இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க. அப்பப்ப எந்திரிங்க, நடங்க, எல்லாமே பண்ணுங்க. அப்பதான் என்ன ஆகும்னா கால் வலியில குறையும். ஒரே இடத்துல மணிக்கணக்கா உட்கார்றது தவிர்த்து கொள்ளுங்க. எந்திரிச்சு சின்ன சின்னதா வேலை செய்யுங்க. போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, போய் ஜன்னலை திறந்து வைங்க.
இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காரதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்னா ரெமெடிஸ் எல்லாம் எடுக்கும் போது அந்த ரெமெடிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒத்து வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரை முடக்கத்தான் கீரை, முடக்கு அறுத்தான், அதாவது வந்து நமக்கு முடக்கு வர்றத கூட வந்து என்ன ஆயிரும், அது வந்து அறுத்து விடும். அப்படி அளவுக்கு வந்து எலும்பு கால் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த ஒரு கீரை. இந்த கீரையை வந்து ரெகுலரா என்ன பண்ணுங்க, ஃபுட்ல வந்து சேர்த்திட்டு வாங்க. இந்த கீரை உங்களுடைய கால் பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, உடம்புல வரக்கூடிய எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வலி, அந்த முடங்கி போற நிலைமைய வந்து உங்களுக்கு தடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால இதை வந்து நார்மலா வாரத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கமா ஃபேமிலியாவே எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சும்மா வந்து கால் வலி இருந்தாதான் எடுப்போம், கால் வலி வந்தவங்க மட்டும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து இதை வந்து செய்யுங்க. சில டைம்ல இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் வலி வருதுன்னா உங்க குடும்பத்துடைய லைஃப் ஸ்டைலே அப்படி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு கால் வலி வந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்க குடும்பத்துல மத்தவங்களுக்கும் மறுபடியும் வயசானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆரம்பத்திலே அதை சரி பண்ணும்போது எல்லாருக்குமே சரி பண்றது ரொம்ப சிறந்ததா இருக்கும். அப்ப இந்த கீரையை வந்து ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.